வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாவக்காவை கொட்டையோடையே உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இதை கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இது ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி இதை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாவக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்லைஸை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே போட்டுட்டேன். மற்ற அந்த ஒரு பெரிய பெரிய ஸ்லைஸ் வரதெல்லாம் நான் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இது பாவக்காய் பொரியலுக்கு. வாங்க இப்போ பாவக்காய் பொரியலுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க நாம் இப்போது பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஒரு பேனில் நல்ல ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். 4 to 5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் புகை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கடுகை போட்டுருங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3-4 கொத்து கறிவேப்பிலையை நல்லா உருவி இதில் போடுங்க. கறிவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போடுங்க. என்கிட்ட ட்ரை லீவ்ஸ் தான் இருக்குது. அதனால நான் ட்ரை லீவ்ஸ் தான் போட போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த வெங்காயத்தை காட்டினேன். அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி வச்சு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை நறுக்கி வச்சு அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். பாருங்கள், 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் இதை அதில் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை இதில் போட்டாச்சு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்ச பாவக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்ச பாவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எண்ணெயிலே தான் வதங்குறதுனால தான் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்குது. இதில் நம்ம லைட்டாக தான் தண்ணி தெளிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நெல்லிக்காய் சைஸோட ஒரு லெமன் சைஸ் அளவு, நெல்லிக்காயில் லெமன் சைஸ் அளவு புளியை, லெமன் சைஸு அளவு புளியை என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் போட்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா அந்த வதங்குற டைமுக்குள்ளே நீங்கள் அந்த புளியை போட்டு ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறிடும். இந்த பாவக்காய் நல்லா வதங்கும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகும். பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ நல்லா வதங்கிச்சு பாருங்கள். எவ்வளோ இருந்த பாவக்காய் அப்படியே வதங்கி அப்படியே குறைவாகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி பாவக்காய் நல்லா வதங்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் நான் விடுறேன். இது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம். மஞ்சள் பொடி சேர்க்கணுங்க, மறந்துடாதீங்க. புளியை ஊற போட்டிருக்கேன். இதை நான் கரைச்சி நான் அந்த பாவக்காயில் விட்டுடுறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாவக்காய்.
இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா கலரி விட்டுடுங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம பாவக்காய் வெங்காயம் ஆட் பண்ணும் போது போட்டிருக்கோம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கன்னா, புளி தண்ணி சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரம் பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த காரமே உங்களுக்கு போதும்னா இதோட நிறுத்திக்கோங்க. அவ்வளோதான். இது போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா இது பேனில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கிரேவியே போதும்னா இதோடையே நீங்கள் நிறுத்திக்கோங்க. இது நல்லா கொதித்து நல்லா ஃப்ரையாக வதங்கினோன்னு ஆல்ரெடி வதங்கிடுச்சு. இது நல்லா அந்த பச்சை மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு நாம் அதுக்கப்புறம் இறக்கிடலாம். நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேங்க. நீங்களும் ஒரு கிளாஸ் விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை, ஏன்னா ஆல்ரெடி இது திக்காக இருக்குது, அந்த பச்சை பொடி ஸ்மெல்லாம் போகணும். அதனால் நாம் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடலாம். தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டோடனே இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு என்ன தேவையோ அதை உங்கள் இஷ்டம் போல் சேர்த்துக்கோங்க. இது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு வடாம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கொதிச்சு திக்கானோன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். புளி போட்டு பண்ணியிருக்கனால நாம் வத்த குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு கூட இதை வச்சு சாப்பிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை சுட சுட இந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்ல திக்கு கிரேவி கிடச்சிருக்கு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாவக்காய் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது உடம்புக்கு பாவக்காய் ரொம்ப நல்லது. அதனால் நாம் வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். பாவக்காய் கிரேவி ரெடி.